Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல GM டயட்டோட 4th டே வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். 4th டே பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போகுங்க. ரொம்பவே சிம்பிளான ஃபுட் தான் நம்ம எடுத்துக்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பனானா அண்ட் மில்க். இது மட்டும் தாங்க நம்ம சாப்பிட போறோம். இது கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலரா எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய வாட்டர் வந்து குடிச்சுக்க போறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு டே ஃபுல்லுமே இந்த பனானாவும் மில்க்கும் தான் சாப்பிட போறோம். இந்த பனானாவையும் மில்க்கையும் எப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. GM டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பனானா அண்ட் மில்க் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இத்தனை நாள் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம். செகண்ட் டே பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேபிள்ஸ் சாப்பிட்டோம். தேர்ட் டே பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேபிள்ஸும் ஃப்ரூட்ஸையும் மெர்ஜ் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோம். இந்த மாதிரி தான் நமக்கு டே 3 வரைக்கும் போயிருக்கும். டே 4ல் பார்த்தீங்க அப்படின்னா பனானா மில்க் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பனானாவும் பிடிக்காமல் இருக்கும், மில்க்கும் பிடிக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க டயட் மெயின்டைன் பண்ணால் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, எனக்கு மில்க் பிடிக்காது, ஆல்டர்னேட்டிவாக என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பனானா பிடிக்காது, அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்ணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மில்க்கும் பிடிக்காது, பனானாவும் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த டேயில் வந்து சூப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதை தவிர்த்து வேறு எதுவும் உங்களால் சாப்பிட முடியாது. ஒன்லி நீங்கள் சூப் சாப்பிட்லாம், இல்லைனா மில்க் பனானா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். மில்க் சாப்பிடும்போது நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது, ஹனி தான் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இந்த சூப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 நாள் டயட்லேயுமே தாராளமாக இந்த சூப்பை எடுத்துக்கலாம். இந்த சூப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டே 2ல் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்து கூட நீங்கள் சூப் ட்ரை பண்ணலாம். எல்லா காய்கறிகளும் போட்டு நம்ம சூப் ட்ரை பண்ணுறோம். இந்த சூப் நேம் பார்த்திங்க அப்படின்னா ஒண்டர் சூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நாட்களுமே குடிக்கக்கூடிய இந்த சூப்பை டே 4லேயும் நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். டே 4ல் வந்து மில்க்கும் பனானாவும் சாப்பிடாதவங்களுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து டே 4ல் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். டே 4ல் பார்த்திங்கன்னா பனானாவும் மில்க்கும் தான் நான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு பனானாவும் பிடிக்கும், மில்க்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இது ரெண்டு மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட பனானா வந்து இந்த சைஸ் தான் இருந்தது. நாங்கள் பெரிய சைஸில் வந்து கிடைக்குமான்னு பார்த்தோம். பட் எங்கள் சரௌண்டிங்கில் வந்து பெரிய சைஸ் பனானா வந்து கிடைக்கல. அதே மாதிரி செவ்வாழைப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே கிடைக்கல. உங்ககிட்ட செவ்வாழைப்பழம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த வாழைப்பழமும் சாப்பிட்லாம், அந்த வாழைப்பழமும் சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் எடுத்துக்கும் போது நான் 2 பனானா சாப்பிட்டு வந்தேன். இந்த டேயில் வந்து நம்ம 8லேருந்து 10 பனானா வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி 3லேருந்து 4 கிளாஸ் மில்க் வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த டயட்டில் டே 4ல் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், ஸ்நாக் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பனானா மில்க் இதை எடுத்துக்க போகிறோம். இதை தவிர்த்து நம்ம என்ன சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா சூப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பால் குடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஹனி வேணால் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எந்த சர்க்கரையுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஒன்லி ஹனி மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மில்க் குடிச்சிட்டு வாங்க. சில பேர் கேட்பீங்க, எப்படி சிஸ்டர் பனானாவையும் மில்க்கையும் வந்து நம்ம டே ஃபுல்லாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி போர் அடித்த மாதிரி ஃபீல் இருந்தது அப்படின்னா நீங்கள் பனானாவை ஸ்மூத்திஸ் பண்ணி சாப்பிட்டு வரலாம். மில்க் கூட பனானா ஆட் பண்ணி ஸ்மூத்தி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி ஃபார் சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம். நான் வந்து டின்னருக்கு ஸ்மூத்திஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், அடிக்கடி நமக்கு பசிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மூத்திஸ் வந்து நான் குடிச்சிட்டு வந்தேன். இப்படி தான் என்னோட GM டயட்டோட டே 4 பார்த்திங்கன்னா போச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டயட்டுன்னு சொல்வேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து டயட் வந்து பண்ணிட முடியும். மறக்காமல் பனானா அண்ட் மில்க் கூட சேர்த்து நீங்கள் வந்து 10லேருந்து 12 கிளாஸ் வாட்டர் வந்து இந்த டேக்குள்ளே குடிச்சிருக்கணும். வாட்டர் பார்த்திங்கன்னா 7 டேஸ்க்குமே வந்து நம்ம 10லேருந்து 12 கிளாஸ் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். உங்களோட GM டயட்டோட டே 4 வந்து எப்படி போச்சு, நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.